இந்த நிலையில் ஜோர்டான் நாட்டில் ஏராளமான அமெரிக்க வான்படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். புதிய பதட்டத்தை இது அதிகரிக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஜோர்டானில். இந்த நிலையில் மத்திய கிழக்கிலிருந்து மக்கள் வெளியேறிவிட வேண்டும் என ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனி வேண்டுகோள் விடுத்திருப்பது மிக பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவிடம் சரணடைய போவதில்லை எனவும் ஈரான் தெள்ளத் தெளிவாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் ஈரான் எங்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்றும், ஒருவேளை அவர்கள் அப்படி ஒப்புதல் கொடுக்க ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்தால் அதுவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்ற ரீதியில் மிரட்டல் விடுவித்துள்ளார் என செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேலுடைய சேனல் 12, சேனல் 13 மிக மிக பரபரப்பான தகவல்களை வெளியிட்டு வருகிறது. அந்த தகவல்களில் யுஎன் அடுத்த ஒரு தகவல், யுஎன் ஐநா படைத்தளத்தை அமெரிக்கா பயன்படுத்தி ஈரான் மீதான தாக்குதலை தொடர ஐநா தடை விதிக்கப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதற்கிடையில டியூகோ கர்சியா தீவிலிருந்து இந்த முறை தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்காவுக்கு பிரித்தானியா அனுமதி மறுப்பை அந்நாட்டினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மறுத்திருக்கிறார் என்ற செய்தி மிகுந்த கவனத்தை